அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த ஆகஸ்ட் மாதம் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, மகர ராசிக்காரர்களுக்கு உங்களை அவமானப்படுத்தியவர் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதால் உங்களை அவமானப்படுத்தி உங்களிடம் திறமை இல்லை, பணமில்லை என்று பல்வேறு வகையில உங்களை உதாசீனப்படுத்தியவர் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சனி பகவான் திருக்கணிதத்தின்படி 7.5 சனி நிவர்த்தி அடைந்த பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் ராசியின் அதிபதியான சனியின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. நிழல் கிரகமான ராகு தனஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சிறப்பாக கையாளுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுப்பதை தவிர்ப்பது உறுதியாகவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு யோகஸ்தானம் ஆகிய 6ல் வலம் வருகிறார். அவருடன் சுக்கிரனும் இணைந்து யோகஸ்தானத்தில் குரு சுக்கிர யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். இறுதியில் மிக வலுவாக சுக்கிரன் சப்தமத்தில் நுழைவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நினைப்பதை காட்டிலும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிரன் மிக வலுவாக சப்தமத்தில் நுழையும் போது அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகி 9ல் வலம் வருகிறார் மங்களகாரகரான செவ்வாய். எனவே பல்வேறு வகையில பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார். சப்தமத்தில் சூரியனுடன் இணைந்து வலம் வருகிறார் புதன். இறுதியில் அஷ்டமத்தில் நுழைகிறாருங்க. அஷ்டமத்தில் நுழையும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க. ஆனால் பெரும்பாலும் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் நுணுக்கமாக விரைவாக பல பணிகளை செய்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி வலம் வருகிறார். 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேலையை சற்று கவனத்துடன் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி நவகிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் குடும்பத்திற்கு சாதகமாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெகுமதி நிறைவாக கிடைப்பதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் குடும்பத்தில் மனநிறைவையும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நன்கு நுணுக்கமாக கண்டறிந்து செயல்படுவதால் எதிர்காலத்தில் அதனால் பிரச்சனை ஏற்படாத வகையில் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே நிறைவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் முற்றிலுமாக களைந்து முழுமையாக நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைத்த பல காரியங்கள் சிறப்பாக கைகூடும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகை
வகையான சுபகாரியங்கள் இந்த வேளையில் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே கைகூடும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை மகிழ்ச்சியும் நன்மையும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை நிறைவோடு செய்து முடிக்கக்கூடிய வகையில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பலருடைய ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்க முடியும். உத்தியோகம் தொழில் ரீதியாக உங்களை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தியவர் முன் உறுதியாகவே கெத்தாகவும் சிறப்பாகவும் வாழக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க இருக்கிறது. நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான பணிகளை மேம்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு மிகப்பெரிய அளவில் சங்கடம் என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனை நிறைந்த விஷயங்களை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்டவற்றில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய இடம் மாறுதல் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. புத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்றவை கிடைக்கும். எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பமும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்களை நுட்பமாக எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதால் சந்தை நிலவரம் சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தினாலும் சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. புதிய தொழில் துவங்குதல் புதிய முதலீடுகளை அதிகரித்தல் போன்ற பணிகளை இந்த வேளையில் திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நுட்பங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் புதிதாக பல நிதி சார்ந்த விஷயங்களை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே தொழில்துறையில் உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் வருமானம் ஒரே சீராக அமையக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாகவே மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. இந்த மாதம் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய சில மாதங்களில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறையில் பிரம்மாண்ட வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. பொது இடங்களில் உங்களுடைய திறமைக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்க போகிறது. புதிய வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும். அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடித்து நிறைந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வருகின்ற 2026 தேர்தலை மையமாக கொண்டு உங்களுடைய செயல்பாடுகள் அதிதீவிரமாக மாறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் ஞாபக சக்தி கிரகிக்கும் தன்மை போன்றவை உறுதியாக அதிகரிக்கும். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. எனவே இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை
விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். உங்களை அவமானப்படுத்தியவர் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும்.